புது கவர்மெண்ட்டு இரண்டாவது நாள் இன்றைக்கி இரண்டாவது நாள் திங்கக்கிழமை புது கவர்மெண்ட் போட்டார் கைலாசத்தில் புது கவர்மெண்ட்டு கடவுள் போட்டார். பழைய கவர்மெண்ட்டில் இப்போ பூரா மோத விடுவார், கடிக்க விடுவார், ஆட விடுவார், பாட விடுவார், பேப்பரை வச்சு கடிக்க விடுவார். பேப்பர் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தில் சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் 100 பேர் 50 பேர் சேருவான். சேர்ந்து எம்எல்ஏ கடிக்கவா, எம்பியை கடிக்கவா, மந்திரியை கடிக்கவா, முதலமைச்சரை கடிக்கவா, வார்டில் இருக்கவனை கடிக்கவான்னு அந்த மாதிரி இப்போ விடுவார். புரியுதா? தமிழ்நாட்டில் உடனும் இருக்காரு, எந்த இடத்துல விட போகிறாருன்னு தெரியல. வரும், சீக்கிரமாக வரும். எம்எல்ஏ அப்படியே கடித்து குதருவான். கைலாசத்துலேருந்து கூட போட்டாலும் போட்டுவார், சொல்ல முடியாது. எம்எல்ஏ கடித்து குதற விடுவார். திங்க ஒன்றும் இல்லைன்னா நினைவான், 10 பேர் 50 பேர் சேருவான். இப்போ தலைப்பு செய்தியாக வந்து கொண்டே இருக்கிறது. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு அப்படி கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தெற்கு பாளையம், ராஜபாளையம், மதுரை, அடுத்தாப்புல விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், சென்னை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு எம்எல்ஏவை கடித்து குதறதாங்க அப்படின்னு வரும். கவலைப்படாதீடா, வருண்டா. கேனப்போ நாங்கள் உட்காந்து கொட்டு மேலே அடித்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் நினச்சா கணக்கு தூக்கி போட்டு மிதித்து போடுவார். பார்த்துக்கோ, இப்போ தாண்டா கிறுக்கு பிடிக்க விடுதாரு மாநில பெரிய ஜனநாயகமாக ஓட்டு முத்திர ஜனநாயகம், செடி ஜனநாயகம், புளுத்தி ஜனநாயகம், மோட்டா பேலை உழைச்சி திங்க தெரியாமல் பூரா வீட்டுகளில் பூரா மார்க்கத்தில் போகுது. அறிவேட்ட முட்டா இல்லை, ஆணும் பெண்ணும் சோக்காட்டமாக போய் என்னடா செய்ய? கார் வண்டி பந்தா வச்சுருந்து என்னடா செய்ய? உன் குடும்பத்தில் உன் புள்ள வாரிசெல்லாம் எங்கெங்கே போய் நக்கான், எங்கெங்கே ஓட்டுதுன்னு அதெல்லாம் பார்க்கலையாடா? ஒரு வீட்டை நீ பிள்ளைகளை வைக்க கண் பார்வையில் கடவுள் கொடுத்துருக்காரு. கண் பார்வையில் விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. கண் பார்வையில் கொடுத்து வாங்கிக்கோ, பிள்ளைகளை வச்சு நல்லா சந்தோஷமாக போங்கடான்னு தான் கொடுத்துருக்காரு. இப்படியாடா பேப்பருக்கு அலைய விட்டான், எல்லாமே நாசம் பண்ண விட்டுட்டான். அந்த அரசியல்வாதி எல்லாமே நாசம் பண்ணி விட்டான், பூமியை நாசம் பண்ணிட்டான். இதுலேயும் இந்த பாவம் படைக்காரு ஏழை எளிய மக்களையும் நாசம் பண்ணி விட்டான். பாவம் ஏழை எளிய மக்கள் விலைவாசி கூடி போச்சு, என்ன செய்ய, செலவுக்கு வேணும். அப்போ என்னைய மானத்தை இழந்து போகுது பொம்பளை பிள்ளைய. பாவம், இது எவ்வளோ பெரிய பாவம். கண்டார வலிமை இந்த அரசியல்வாதியால் கூத்தடிச்சு விட்டுட்டான். எல்லாம் வேலை பார்த்து சாப்பிட்ற மக்களையும் பாழாகிட்டான். அப்போ இவனை என்ன செய்யணும்? கடித்து குதற விடணும். குடலாம் அப்படியே எம்எல்ஏலாம் இலை கைலாசத்துலேருந்து பாடுறா எம்எல்ஏ பூரா தமிழ்நாடு முழுவதும் வயிறை தள்ளிட்டு போகிறான். வார்டில் இருக்கிறவன் வயிறை தள்ளிட்டு போகிறான். வார்டில் இருந்தான்ல பஞ்சாயத்து போர்டில் ஒவ்வொருத்தரும் வயிறை பாருங்கடா தள்ளிட்டு போகிறான். உழைப்பு இல்லாமல் தின்னு கொளுத்து மப்பேறி போய் அவன் பொண்டாட்டி அவன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் வயிறு அப்படியே 2 முழத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்படியே அக்கு வேறு ஆணி வேறு இழுத்து விடணும், அப்படியே சிதற விடணும்ட்டார். போட்டாரா நாய் குதறல் விடுதாரு. புது கவர்மெண்ட்ரா குதற அடிச்சிட்டான்டா. ஐயாவுக்கு முன்னாடி நீதிமானுக்கு முன்னாடி அடிச்சிட்டான். கரெக்டாக அடிக்கும், கரெக்டாக கிழிச்சு எறிவான். கூடிய சீக்கிரம் வரேன்டா. பேப்பரை விட்டு இப்போ கிறுக்க விடுவார். பேப்பர் கோடி தெரு கோடிடா. எந்திரிச்சு உட்காந்தவனே காலுக்கு மேலே காலை போட்டு கோடி வாசிக்கான். அவன் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் மார்க்கத்தில் போகுது. முட்டா வாய் தமிழ் வார்த்தை கொடுத்துருக்காரு, தமிழ் பண்பாடில் கொடுத்தாரு. அறிவியட்ட முட்டா பேலா முக்கால் சத்தியம் தமிழ்நாடு முழுவதும் அவன் சோக்காட்டமாக தாண்ட போவான். அரசியல்வாதி சோக்காட்டமாக காலை கையை தோளில் தூக்கி போட்டு என்னையும் மாதிரி பொண்டாட்டிலாம் அப்படியே வச்சிருக்க இடத்துல பூரா பவுன் மாதிரி வச்சுருக்கான். நான் நக்க முடியல, வெளியில் வந்து நக்கிட்டு போகிறான். நக்கிடா அப்படின்னு அவனே வாங்கிட்டு சொல்லுவான். அப்போ இவனுக்கு என்னடா அறிவு இருக்கும்? மோட்டா பேலா முக்கால் சத்தியம்.